ஹாய் ஹலோ. போன எக்ஸசைஸ்ல வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன, அதுல எப்படி எஸ்டிடி ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றதுன்றத பார்த்தோம். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டேட்டா செட் வந்து ஃப்ரமிங்ஹாம் டேட்டா செட், அண்ட் அது ஒரு சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நம்ம பேண்டஸ் யூஸ் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். அதோட ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுல ஏகப்பட்ட காலம்ஸ் இருக்கு. அதுல இன்ஃபோ நம்ம ட்ரிகர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 4237 ரோஸ் இருக்கு. அதுல சில காலம்ஸ்ல வந்து நல் வேல்யூஸ் இருக்கு. அண்ட் நம்ம இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறது வந்து இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம டிடெக்ட் பண்ண போறோம். இந்த டேட்டா செட்ல வந்து 4000 நாட் பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இல்லை, அண்ட் 100 நாட் பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண போறோம் யூசிங் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த வேல்யூஸ்லாம் நல்லா இருக்கு, ஐ மீன் எந்தெந்த காலம்ஸ்லாம் நல் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், 6 per day அந்த மாதிரி சில காலம்ஸ்ல வந்து நல் வேல்யூஸ் இருக்கு. எஸ்பெஷலி குளுக்கோஸ் வந்து 388 நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணலாம், பட் இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதுனால அந்த அளவு டீப்பாக போகல. ஸோ நம்ம எல்லா நல் வேல்யூஸுமே ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதுல இருக்கிற எல்லா நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 3656 ரோஸ் இருக்கு. நம்ம எப்பவும் பண்றதுதான் எக்ஸ் ஒய்யா பிரிச்சு ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் செட்டா பிரிச்சிட்டோம். பிரிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம அண்டர் சாம்பிள் பண்றோம். அண்டர் சாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எந்த கிளாஸோட வேல்யூ கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 86 டயபெட்டிக் ரோஸ் தான் இருக்கு, ஆனா நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் நான் டயபெட்டிக் ரோஸ் இருக்கு. ஸோ நம்ம மாடல் ட்ரெயின் பண்றப்போ நான் டயபெட்டிக்கை நல்லா ப்ரெடிக்ட் பண்ணும், டயபெட்டிக்கை நல்லா ப்ரெடிக்ட் பண்ணாது. ஏன்னா நான் டயபெட்டிக் நிறைய டேட்டா இருக்கு, டயபெட்டிக் நிறைய டேட்டா இல்லை. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம அண்டர் சாம்பிளிங் பண்ணோம். இது நம்ம ஓவர் சாம்பிளிங்னு ஒரு மெத்தடும் இருக்கு, அந்த மூலமாவும் பண்ணலாம். ஆனா இப்போ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் சாம்பிளிங் பண்றோம். ஸோ 86 டயபெட்டிக் ரோஸ் இருக்கு, ரேண்டமா நம்ம 86 நான் டயபெட்டிக் ரோஸ் எடுத்திருக்கோம். அண்ட் மாடல் ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு எஸ்கேஎல்ல, அண்ட் அந்த பேக்கேஜ் தான் யூஸ் பண்றோம். அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி ஃபிட் ஃபங்க்ஷன்ல இந்த ரீசாம்பிள்டு அப்படின்றது வந்து நம்ம அந்த அண்டர் சாம்பிள் யூஸ் பண்ணி அண்டர் சாம்பிள் பண்ணோம் இல்லையா, அந்த ரீசாம்பிள் டேட்டா. ஸோ அந்த ரீசாம்பிள் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்றோம். ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸை ஃபுல்லா ப்ரெட் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல சேவ் பண்றோம். அதுக்கான கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்ஸ் பார்த்தா நமக்கு வந்து நான் டயபெட்டிக்கு நல்ல ப்ரெசிஷன் நல்ல ரீகால் இருக்கு, டயபெட்டிக்கு அந்த அளவு ப்ரெசிஷன் இல்லை, ஆனா ஓரளவுக்கு ரீகால் இருக்கு. அது கண்டுபிடிச்ச எல்லாமே கரெக்டா டயபெட்டிக்னு இல்லை, ஏகப்பட்ட நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸை டயபெட்டிக்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, அதனாலதான் ப்ரெசிஷன் லோவா இருக்கு. ஆனா ரீகால் ஹையா இருக்கிறது காரணம் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸை நான் டயபெட்டிக்னு அது ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ இது ஒரு நல்ல பர்ஃபார்மிங் மாடல். அண்ட் நம்ம சும்மா ஜென்ரலா ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு 90% அக்யூரேட்டா இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஸோ எல்லா மெஷின் லேர்னிங் மாடல்ஸுமே எஸ்கேஎல்ல வந்து நமக்கு ஒரு பேக்கேஜா இருக்கு. ஸோ அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து நம்ம சப்போர்ட் வெக்டர் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.